வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும். அதான் எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வத்த குழம்பு மிக்சிங் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். எல்லாம் சுண்டக்காய் போட்டு அந்த வத்த குழம்பு மிக்சிங் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன்ப்பா. அது செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 200 லிட்ரு தண்ணி எடுத்துருக்குறேன். 100 லிட்ரு இல்லை 200 லிட்ரு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய இது 4லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம். இந்த டம்ளர் 200 லிட்ரு கரெக்டாக பிடிக்கும்ப்பா. 200 தண்ணி பிடிக்கும். அதனால் இந்த 200 தண்ணிக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய். நான் இந்த நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் எதில் வேணாலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான ஒரு குழிக்கரண்டி, அதாவது நான் சட்னி குழிக்கரண்டி தான்ப்பா அளவாக எடுத்திருக்கேன். அதனால் அதே சட்னி குழிக்கரண்டி அளவுக்கு எள்ளெண்ணெய் நான் ஊற்றிக்கிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே இழுப்பு எண்ணெயில் வத்த குழம்பு வைக்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இழுப்பு எண்ணெயிலையும் வைக்கலாம். நான் ஏற்கனவே வச்சு காமிச்சதுனால தான் இந்த வாட்டி நல்லெண்ணெயில் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன்ப்பா. எங்கள் வீட்டில் எப்பயுமே வாரத்தில் ஒரு வாட்டி இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் நான் சமையலில் சேர்த்துக்குவேன். இப்போ தாளிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட வடகம் தான் தாளிச்சுங்க, இல்லை கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். வத்த குழம்புல இதெல்லாம் இல்லையா கவிதான்னு கேட்டால் நான் வறுத்து போட்டிருக்கேன்ப்பா. ஆனால் எண்ணெயில் கொஞ்சம் பொரியும் போது மனமும் சுவையும் இன்னும் தூக்கி காமிக்கும். நம்மளோட வத்த குழம்பு பிரமாதமாக இருக்கும். எப்பயுமே கடுகு எண்ணெயில் போட்டோடனே நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எப்பயும் நான் சொல்கிறது தான், நம்ம எந்த குழம்பு வச்சாலும் எது வச்சாலும் தாளிக்கிற முறையும் வதக்கிற முறையும் கரெக்டாக எடுத்துக்கங்க. இது தான்ப்பா நான் சொன்ன சட்னி குழிக்கரண்டி. இந்த குழிக்கரண்டியில் நீங்கள் 2 குழிக்கரண்டி அளவுக்கு வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு மிக்சியில் தேங்காய் இருக்குது, பூண்டு இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, சுண்டக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வத்த குழம்புக்கு தேவையான எல்லா பொடியும் போட்டு வறுத்து தான் நான் அரைச்சிருக்கேன். நமக்கு தண்ணி மட்டும் 200 கிராம், 2 குழிக்கரண்டிக்கு 200 கிராம் தண்ணி, 250 கிராம் வரைக்கும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம ஊற்றலாம். நமக்கு குழம்பு இந்த 2 குழிக்கரண்டி போட்டாவே 6 பேர் சாப்பிட்லாம்ப்பா. நான் ஹரிப்ரஷ், ஜெயந்த் எங்கள் 2 பேருக்குமே இந்த வத்த குழம்பு வச்சதே எங்களுக்கு 2 நாள் வரைக்கும் வந்துச்சுப்பா. இது கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம்னா ஒரு 4 வெங்காயம் போட்டுக்குங்க, கரெக்டாக இருக்கும். கவிதான வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு தான் வைக்கணுமா வத்த குழம்புன்னு கேட்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ, ஸோ காய்கறி எதுவும் இல்லை, வெங்காயம் தக்காளி தான் இருக்குன்னா இந்த வத்த குழம்பு மிக்ஸிங் வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் குழம்பு சிம்பிளாக செஞ்சுக்கலாம். நீங்கள் எப்பயுமே காய் போடுறது எல்லாமே போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம வத்த குழம்பு மிக்ஸிங் பாக்கெட் 100 கிராம் இது தான். இது ஆஃபரில் நம்ம எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் கேட்குறவங்க, வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்க எல்லாருமே 1/4 கிலோ 1/2 கிலோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நான் இதே மெத்தடில் தான் செஞ்சு கொடுக்குறேன். எப்பயுமே நான் 4லேருந்து 6 கிலோ அதுக்கு மேலே நம்ம மோர் குழம்பு, வத்த குழம்பு, வடை மிக்சிங்கு, தவளை அடை, சட்னி மிக்சிங் இதெல்லாம் நான் அதிகமாக செய்கிறதில்ல. நம்ம அதிகமாக செய்கிறதெல்லாம் மீன் குழம்பு தூள், கறி குழம்பு தூள், அந்த மாதிரி தூள் ஐட்டம் தான் நம்ம மிஷினில் அரைக்கிறதுனால நிறையா செஞ்சு வச்சுக்கிறது. இதுன்னா 4-5 கிலோ தான். ஏன்னா ஒரு வாரத்தில் 4-5 கிலோ ஆகிடும். அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் ஒரு பேட்ச் ரெடி பண்ணி செய்கிறது. இப்போ நான் ஒண்டியே எல்லாமே செஞ்சிட்ருக்குறேன். ஆள் போடணும். இப்போ நீங்கள் வத்த குழம்பு கற்றுக்கினீங்க, இதை பார்த்து மோர் குழம்பு கற்றுக்கிட்டீங்க. அடுத்தது தவளை அடை மிக்ஸி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இதெல்லாமே பாரம்பரியமான முறையில் எங்கள் ஆயா சின்ன வயசில் எப்படி செஞ்சாங்களோ அதை எப்படி பதப்படுத்தி கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் எல்லார் குழம்பையும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைப்பா, நம்மளோட இதில் நம்ம காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டு நான் எதுவுமே அரைக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் உட்காந்து 25 கிலோவாக இருந்தாலும் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் செய்கிறது. நான் சொன்னேன்ல பாருங்கள், கருவேப்பிலை முதல் கொண்டு எல்லாமே நான் போட்டு தான் செய்கிறது. இந்த பாக்ஸில் தான் நான் 4 கிலோ அரைச்சேன். ஒரு வாரத்திலே ஆகிடும்ப்பா. திருப்பி நான் 2-2.5 கரண்டிக்கிட்ட நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கணுன்றதுக்கோசம். இப்போ நம்ம அதை எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது 2 நிமிஷம் வதங்கினா போதும்ப்பா. அந்த எண்ணெயில் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் தண்ணி, ஏன்னா அதில் நான் 200 பால் வாங்குவேன்ப்பா. அதனால் எனக்கு தெரியும், பசும்பால் வாங்குவேன் ஜெயந்துக்கோசம். அது 200 கரெக்டாக பிடிக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு ஓரம்லாம் சுருண்டு கொதி வரட்டும்.
அதே மாதிரி எல்லாருக்குமே கஸ்டமர் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கஸ்டமர் வந்து கடவுளை விட ஒரு படி மேலே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 20 பொருள் ஆஃபரில் போகிறதுல ஒரு 6ல் தான் என்னுடைய ஸ்டிக்கர் இருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே நான் வெள்ளை கலர் ஸ்டிக்கர் ஒட்டி தான், அதுவும் தமிழில் நான் கடகடன்னு எழுதி கொடுக்குறத. என்கிட்ட நிறைய பேர் இங்கிலீஷில் பேசுகிறீங்க, ஆனால் நான் எழுதி அனுப்புறது வந்து ஏன் கவிதாம்மா இப்படி எழுதி அனுப்புகிறீங்க, எங்களுக்கு தமிழ் புரியல அப்படின்னு சத்தியமாக இது வரைக்கும் யாருமே என்னை கேட்கவே இல்லைப்பா. ஸோ என்னை புரிஞ்சுக்கிற கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து தானே வைக்கணும். நீங்கள் என் மேலே வச்சு நம்பிக்கையாக ஒரு பொருளும் நீங்கள் வாங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்ப்பா. நான் எல்லா பொருளுமே இந்த சின்ன ஸ்டிக்கர் தான் ஒட்டி தமிழில் தான் எழுதி அனுப்புகிறேன். எல்லாருமே அதை ஏற்றுக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு ரோஜாப்பூ குல்கோந்து வைக்க மறந்துட்டேன். ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்லலை. ஃபோன் பண்ணி கவிதாம்மா எனக்கு ரோஜாப்பூ குல்கோந்து மறந்துட்டீங்க, அடுத்த ஆர்டரில் எனக்கு என்னோடய பொருளை போட்டு மட்டும் விடுங்க அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுப்பா. என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு பொருளும் ஒரு ஆர்டருக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா என்னால் எதையுமே செய்ய முடியாது. நான் 1000 செய்யலாம்ப்பா. ஆனால் என்னை நம்பி நீங்கள் வாங்கிறத பொறுத்து தான். நான் வந்து குழம்புல வந்து உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் 4 கல் உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு நான் கொடுக்குற உப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதோட யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா என்ன மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்கப்பா, சரிங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான்ப்பா. இந்தமாரி மோர் குழம்பு மிக்ஸிங், அதுக்கப்புறம் வத்தக்குழம்பு மிக்ஸிங், தவளடை, சட்னி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம வந்து எதுலேயுமே காஷ்மீரி மிளகாய் கலந்து நான் அரைக்கிறது இல்லை. கலர்ஃபுல்லாக இருக்காது. நம்ம வந்து வீடியோ பாருங்கள், வாங்கி டேஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, பாராட்டுறீங்க. எல்லாரோடைய பாராட்டுக்கும் நான் தலை வணங்கி ஏற்றுக்கிறேன். எப்பயுமே எங்கள் ஆயா சொல்லி கொடுத்த ஒரே மெத்தடை தான்ப்பா யூஸ் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே கொடுக்குற ஒத்துழைப்பு தான்ப்பா. அதில் எல்லோரும் கேட்குறீங்க 20 பொருள் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு. எனக்கு வந்து நான் ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்கிறேன்ப்பா. நம்மளோட வத்தக்குழம்பு பாருங்கள், 2 நாள் வச்சு சாப்பிட்டேன்ப்பா. செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் என்னுடைய இதை பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கெமிக்கல் கிடையாது, கலர் கிடையாது. எல்லோரும் ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெயந்த் குழம்பு வச்சோடனே எனக்குமா அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருந்தான். அவனுக்கு நான் சாப்பாடு போட்டு